Welcome students, class 8 science unit 22 conservation of plants and animals part 5 red data book. Unit 22 conservation of plants and animals. இந்த லெசன்ல உங்களுக்கு learning objectives understand deforestation, afforestation and reforestation, list out the endangered species, understand the importance of conservation of wildlife, know about red data book and its advantages, list out the importance of people's biodiversity register, know about the functions of animal welfare organization. இதெல்லாம் உங்களுக்கு learning objectives கொடுத்திருக்காங்க. இதில் நம்ம deforestation அப்படின்னு சொன்னால் cutting down of forest அப்படின்னு பார்த்தோம். afforestation அப்படின்னு சொன்னால் காடுகளே இல்லாத வறண்ட பகுதியில் புதுசாக காடுகளை கிரியேட் பண்ணுறது. reforestation சொன்னால் ஏற்கனவே அந்த இடத்துல காடு இருந்து அழிஞ்சு போயிருக்கும், திரும்பவும் அந்த இடத்துல காடுகளை உருவாக்குறதுன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்ததாக endangered species பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம ரெட் டேட்டா புக்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த QR கோடோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அடுத்தது ஐசிடி கார்னர் லிங்க்கில் போனீங்கன்னா அறிஞர் அண்ணா ஜுவாலஜிக்கல் பார்க்கை நீங்கள் விர்ச்சுவலாக விசிட் பண்ண முடியும். கான்செப்ட் மேப், கன்சர்வேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். இந்த லெசனில் உங்களுக்கு டோட்டலாக 9 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டாபிக் டிஃபாரஸ்டேஷன், செகண்ட் அஃபாரஸ்டேஷன், தேர்டு ரீஃபாரஸ்டேஷன், ஃபோர்த்து என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ், ஃபிஃப்த்து ரெட் டேட்டா புக், சிக்ஸ்த்து கன்சர்வேஷன், செவன்த்து பீப்புள்ஸ் பயோடைவர்சிட்டி ரெஜிஸ்டர், பயோமேக்னிஃபிகேஷன், நைன்த் டாபிக் அனிமல் வெல்ஃபேர். இதில் இன்றைக்கி நம்ம ரெட் டேட்டா புக்கை பார்க்க போகிறோம். முதல்ல ரெட் டேட்டா புக்குன்னா என்னன்னு பார்த்துட்டு அதில் என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அப்புறம் இந்தியாவில் ரெட் டேட்டா புக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ரெட் டேட்டா புக். த ரெட் டேட்டா புக் இஸ் த file for recording rare and endangered species of animals and plants and fungi. இந்த ரெட் டேட்டா புக்கு அப்படிங்கிறதுல ரேர் ரொம்ப அரிதாக கிடைக்கக்கூடிய, அதே மாதிரி அழிந்து போக தருவாயில் இருக்கக்கூடிய பிளான்ட், அனிமல்ஸ், ஃபங்கை போன்ற உயிரினங்களை பற்றின டீட்டெயில்ஸை அதில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த புக்கில். ஈவன் சம் லோக்கல் சப் ஸ்பீசிஸ் தட் எக்ஸிஸ்ட் வித்தின் த டெரிட்டரி ஆஃப் எ ஸ்டேட் ஆர் கண்ட்ரி ஆர் ரெக்கார்டட் இன் ரெட் டேட்டா புக்ஸ். சில பிளான்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் மட்டும்தான் வளரும், அதை தான் சப் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டீட்டெயில் வரைக்கும் அதில் ரெக்கார்டு எழுதி வச்சுருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கொத்தமல்லி அப்படின்னு சொன்னால் எங்கே கிடைக்கும், ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தான் வளரும் அப்படின்னு சொல்கிறது. இப்போ பிளான்ட்லேயே பார்த்திங்கன்னா இந்த தடியங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து திருநெல்வேலி பக்கம் மட்டும்தான் கிடைக்கும், வேறு தெரியாது. மதுரை மல்லிகைப்பூ அப்படின்னு சொன்னால் அந்த ஏரியாவில் மட்டும்தான் அந்த பூ வந்து கிடைக்கும். அதை மாதிரி உள்ள ஒவ்வொரு பர்டிகுலர் ஏரியாவிலையும் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அதெல்லாம் அதில் ஏற்றிருப்பாங்க. ரெட் டேட்டா புக் கிவ்ஸ் இம்பார்ட்டண்ட் டேட்டா ஃபார் அப்சர்வேஷனல் ஸ்டடீஸ் அண்ட் மானிட்டரிங் ப்ரோக்ராம்ஸ் ஆன் ஹேபிட்ஸ் அண்ட் ஹேபிட்டட்ஸ் ஆஃப் ரேர் அண்ட் என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ். இப்போ இது என்ன மாதிரியான நமக்கு டேட்டாவை கொடுக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்பீசிஸை பற்றி ஃபுல்லாக அப்சர்வேஷன் பண்ணியிருப்பாங்க, அதை மானிட்டர் பண்ணியிருப்பாங்க. எதை அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க, எதை மானிட்டர் பண்ணியிருப்பாங்கன்னா அந்த பிளான்ட் இல்லைன்னா அந்த அனிமலை பற்றின ஹேபிட்டட்னா லிவிங் ஸ்பேஸ், அது எந்த இடத்துல வாழும், அதோட ஹேபிட் என்ன அப்படிங்கிற டேட்டாவை அவங்க ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி மானிட்டர் பண்ணி அதில் இந்த புக்கில் ஏற்றிருப்பாங்க. This book is created to identify and protect the species which are about to extinct. எப்போதுமே எந்த விஷயத்தையுமே நம்ம எழுதி பார்த்தா தான் அதோட உண்மையான நிலவரம் என்னன்னு தெரியும். இப்போ வீட்டிலேயே வரவு செலவு கணக்கு அப்படின்னு சொன்னால் அதை ஒரு நோட்டு போட்டு எழுதினா மட்டும்தான் நம்ம கையில் எவ்வளோ பணம் இருக்குது, நம்ம எவ்வளோ செலவு பண்ணிகிட்ருக்கோன்னு தெரியும். அப்போ அதை மாதிரி இந்த புக்கை வந்து க்ரியேட் பண்ணது மூலமாக எந்த அனிமல்ஸு எந்த பிளான்ட் வந்து அழியக்கூடிய நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதை ப்ரொடெக்ட் பண்ண இவங்களால முடியுது. ரெட் டேட்டா புக் இஸ் மெயின்டைன்டு பை த இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். இவங்க தான் இந்த புக்கை மெயின்டைன் பண்ணுறாங்க. IUCN அப்படின்னு பேர், இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். IUCN, இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். இட் இஸ் அன் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஒர்க்கிங் இன் த ஃபீல்ட் ஆஃப் நேச்சர் கன்சர்வேஷன் அண்ட் சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். இது வந்து ஒரு சர்வதேச அமைப்பாக இருக்குது. அது வந்து அந்த எப்படி வந்து இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸை வந்து இயற்கையில் இருக்கக்கூடிய வளங்களை வந்து எப்படி கன்சர்வ் பண்ணணும், அதை எப்படி சஸ்டைன்
சஸ்டைனபிளாக வச்சுக்கிடணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுது. இட் வாஸ் ஃபவுண்டட் இன் 1964 வித் த எய்ம் ஆஃப் மெயின்டைனிங் எ கம்ப்ளீட் ரெக்கார்ட் ஆஃப் எவ்ரி ஸ்பீசிஸ் தட் எவர் லிவ்டு. இது 1964 இதை ஆரம்பிக்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அப்படிங்கிறவங்க அந்த ரெட் டேட்டா புக்கை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. 1964 இது அமைக்கப்படுது. இவங்க வந்து அந்த இதுக்கு முன்னாடி வாழ்ந்த உயிரினங்களையும் அவங்க அதை ரெக்கார்ட் பண்ணுறாங்க. த ரெட் டேட்டா புக் கிளாசிஃபைஸ் ஸ்பெசிஃபிஸ் மெயின்லி இன்டு 3 கேட்டகரிஸ், நேம்லி threatened, not threatened and unknown. இவங்க புக்கை பார்த்தீங்கன்னா 3 கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஒரு அனிமல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் threatened எதெல்லாம் இப்போ அழியக்கூடிய தருவாயில் இருக்குது, ஆபத்து இருக்குது, இல்லை அதிகமாக அதை வேட்டையாட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி உள்ளதான் threatened. நாட் threatened அப்படின்னா இந்த அனிமல் நிறைய இருக்குது, இதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு சொல்கிறது. இப்போ threatened அப்படிங்கிறதுல நம்ம பெங்கால் டைகர் சொல்லலாம், பீகாக்கு சொல்லலாம், முக்கியமாக சிட்டுக்குருவி சொல்லலாம். நாட் threatened அப்படிங்கிறதுல காகத்தை பற்றி நம்ம யாரும் கவலைப்படுறதில்லை. அண்டு அன்னோன், ஒரு சில பேர்ட்ஸ் நம்ம பார்க்குறதே முடியாது, அன்னப்பறவைகள் இதை மாதிரி இதெல்லாம் அன்னோன் லிஸ்ட்டில். இந்த டுடு, டைனோசர் இதெல்லாம் அன்னோன், இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. This book also has information as to why a species has become extinct along with the population trends and its distribution. இப்போ இந்த புக்கு வேறு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குதுன்னு சொன்னால், ஏன் அந்த ஸ்பீசிஸ் எக்ஸ்டிங்க்ட் லெவலுக்கு வந்திருக்கு, அந்த பாப்புலேஷனோட இதோட இன்க்ரீஸ் ஆகி இவ்வளவு பரவலாக இருக்கும்போதும் அது ஏன் இவ்வளவு எக்ஸ்டிங்க்டில் வந்திருக்குங்கிற டேட்டாவை கொடுக்கும். த ரெட் டேட்டா புக்கு கண்டெய்ன்ஸ் கலர் கோடட் இன்ஃபர்மேஷன் சீட்ஸ் லைக் பிளாக் ஃபார் ஸ்பீசிஸ் விச் ஆர் எக்ஸ்டிங்க்ட், ரெட் ஃபார் ஸ்பீசிஸ் தட் ஆர் என்டேஞ்சர்ட் அண்டு ஸோ ஆன். இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இங்கே 2 கலர் கொடுக்குறாங்க. பிளாக் கலர் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்பீசிஸ், அந்த இனம் அழிஞ்சிடுச்சு. ரெட் கலரில் இருக்குன்னா அழியக்கூடிய தருவாயில், என்டேஞ்சர்டு லிஸ்ட்டில் இருக்குன்னு அர்த்தம். தே ஆர் அரேஞ்ச்டு அக்கார்டிங் டு த எக்ஸ்டிங்ஷன் ரிஸ்க் ஆஃப் மெனி ஸ்பீசிஸ் அண்டு சப்ஸ்பீசிஸ். இப்போ ஸ்பீசிஸ் சப்ஸ்பீசிஸுங்கிற முறையில் எது அழியக்கூடிய இதில் இருக்குங்கிற அந்த அழிஞ்சு போன இதுலேருந்து அப்படியே அவங்க அரேஞ்ச்மெண்ட்டு வச்சுருக்காங்க. த ஃபாலோயிங் ஃபிகர் கிவ்ஸ் த கலர் கோடட் இன்ஃபர்மேஷன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்டிங்க்ட் இன் த வைல்டு அப்படின்னா காடுகளில் இது அழிஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம், EX. அடுத்தது கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு, இது ரொம்ப ஆபத்தான நிலைமையில் இருக்குது. என்டேஞ்சர்டு ஆபத்தான நிலைமையில் இருக்குது. இது வல்னரபிள், இது பாதிப்புக்கு உள்ளாக இருக்குதுன்னு அர்த்தம். லீஸ்ட் கன்சர்ன் அப்படின்னா குறைவான அளவில் இருக்குது. நியர் த்ரெட்டன்ட் அப்படின்னா அச்சுறுத்தும் நிலைமையில் இருக்குது, இன்னும் கொஞ்ச நாளில் அழிஞ்சு போயிடலாங்கிற மாதிரி இருக்குது. டேட்டா டெஃபிஷியன்சி அப்படின்னா இதை பற்றின டேட்டா நமக்கு சரியாக இன்னும் கிடைக்கல. நாட் எவாலுவேட்டட்னா இதை என்ன ஏதுன்னே நம்மளால் சொல்லவே முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இதை பார்த்தீங்கன்னா கிளாசிஃபையர், டெவலப்மெண்ட் அண்டு வேலிடேஷன். அதாவது டெவலப்மெண்ட்டுங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். வேலிடேஷன் அப்படிங்கிறத நம்ம மதிப்பிடுறது இல்லைன்னா சரிபார்க்கறது மூலமாக இது பண்ணுறது. இது கிளாசிஃபையர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொன்னால் அந்த எப்படி நம்ம பயன்படுத்துகிறோங்கிறத வச்சு இதை நம்ம கிளாசிஃபை பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. UCN இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அப்படிங்கிறது. WWF வேர்ல்டு வைல்டு லைஃப் ஃபண்டு. ZSI ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய விலங்கியல் ஆய்வு அப்படின்னு பார்த்தோம். BRP பயோஸ்பியர் ரிசர்வ் ப்ரோக்ராம், உயிர்கோள பாதுகாப்பு திட்டம். ரிசர்வ்ங்கிறது அந்த பாதுகாப்புங்கிற மீனிங்கில் வருது. CPCB அப்படின்னா சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. IUCN இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். WWF வேர்ல்டு வைல்டு லைஃப் ஃபண்டு. ZSI ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. BRP பயோஸ்பியர் ரிசர்வ் ப்ரோக்ராம். ரிசர்வ்ங்கிறது பாதுகாப்பு அப்படின்னு மீனிங்கில் வரும். CPCB சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. IUCN இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். இதெல்லாம் நீங்கள் மெமரி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 10th செகண்ட் பேப்பரில் ஈஸியாக இருக்கும். Advantages of the red data book. It helps to evaluate the population of a particular species.
இந்த ரெட் டேட்டா புக்லால் நமக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸை பற்றி நம்மளால் எவாலுவேட் பண்ண முடியும். அடுத்தது டேட்டா கிவன் இன் திஸ் புக் கேன் பி யூஸ்டு டு எவாலுவேட் த ஸ்பீசிஸ் அட் த குளோபல் லெவல். இந்த பூமியில் அந்த ஸ்பீசிஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குங்கிறத எவாலுவேட் பண்ண முடியும். த ரிஸ்க் ஆஃப் எ ஸ்பீசிஸ் பிகமிங் குளோபலி எக்ஸ்டிங்க்ட் கேன் பி எஸ்டிமேட்டட் வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் புக். இப்போ அந்த ஸ்பீசிஸோட அழிவு நிலை இப்போ அது அழியும் தருவாயில் இருக்குது அப்படிங்கிறத இந்த புக்கோட உதவினால் நம்மளால் ஒரு எஸ்டிமேஷனுக்கு வர முடியும். இட் ப்ரொவைட்ஸ் கைட்லைன்ஸ் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் மெஷர்ஸ் ஃபார் ப்ரொடெக்டிங் என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ். அப்போ அந்த அழியும் தருவாயில் இருக்கிறத பாதுகாக்கிறதுக்காக நம்ம என்னென்ன மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணணும், என்னென்னதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அதில் டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க. டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் த ரெட் டேட்டா புக்கு. இதில் இந்த புக்குனால என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொன்னால், த இன்ஃபர்மேஷன் அவைலபிள் இன் ரெட் டேட்டா புக் இஸ் இன்கம்ப்ளீட். அது வந்து போதுமான அளவு இல்லை, கம்ப்ளீட்டாக ஆகாமல் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. மெனி எக்ஸ்டிங்க்ட் ஸ்பீசிஸ் ஆர் நாட் அப்டேட்டட் இன் திஸ் புக். நிறைய ஸ்பீசிஸை பற்றி இன்னமும் அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. த சோர்ஸ் ஆஃப் த புக்ஸ் டேட்டா ஹேஸ் பீன் ஸ்பெக்குலேட்டட். சில டேட்டா பார்த்திங்கன்னா ஒரு யூகத்தின் அடிப்படையில் எழுதியிருப்பாங்க, உண்மைத்தன்மை வந்து இல்லாமல் ஒரு யூகமாக எழுதியிருப்பாங்க. திஸ் புக் maintains the complete record of all animals, plants and other species, but it has no information about the microbes. இதில் பிளான்ட் அனிமல்ஸை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கே தவிர நுண்ணுயிரிகளை பற்றின மைக்ரோ ஆர்கானிசம்னு நம்ம சொல்லக்கூடிய மைக்ரோப்ஸை பற்றி இல்லைன்னு சொல்கிறாங்க. வேர்ல்டு வைல்டு லைஃப் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் March 3rd எவ்ரி இயர். வருஷம் March 3rd வந்து நம்ம வந்து வேர்ல்டு வைல்டு லைஃப் டேவை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஏற்கனவே நம்ம வந்து ஆக்டிவிட்டி 4 வந்து என்னென்ன டே அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம படிச்சிடணும். அதை நம்ம ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம். வேர்ல்டு ஃபாரஸ்ட் டே March 21, வேர்ல்டு வாட்டர் டே March 22, என்விரான்மெண்டல் டே June 5, வேர்ல்டு நேச்சர் கன்சர்வேஷன் டே July 28, ஓசோன் டே September 16, May 22 வேர்ல்டு பயோடைவர்சிட்டி டே அப்படின்னு பார்த்தோம். இப்போது நம்ம March 3rd வந்து வேர்ல்டு வைல்டு லைஃப் டேங்கிறத எக்ஸஸாக படிச்சுக்கிறோம். ரெட் டேட்டா புக் ஆஃப் இந்தியா. இப்போ இந்தியாவில் இந்த புக்கு எப்படி இருக்குது? India, a mega diverse country with only 2.4% of world's land area, accounts for 7 to 8% of all recorded species, including over 45,000 species of plant and 91,000 species of animals. இந்த பூமியில் வேர்ல்டில் லேண்ட் ஏரியாவில் இந்தியா வந்து 2.4% இருக்குது. அதாவது 100% வந்து லேண்டாக இருக்குதுன்னு சொன்னால் இந்த இடத்துல 2.4% வந்து இந்தியாவில் இருக்குது. அப்போ லேண்டு வைஸ் நம்ம கம்மியாக இருந்தாலும் நம்ம வந்து ஸ்பீசிஸ் பார்த்திங்கன்னா வேர்ல்டு லெவலில் 7 to 8, இப்போ 100 அனிமல்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் இந்த உலகத்தில் அதில் 8 அனிமல்ஸ் மட்டுமே இந்தியாவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது அந்த 8%ல் தான் 45,000 ஸ்பீசிஸ் ஆஃப் பிளான்ட்டு இந்தியாவில் இருக்குது, 91,000 ஸ்பீசிஸ் ஆஃப் அனிமல்ஸு இந்தியாவில் இருக்குது. இவ்வளவு சிற்றினங்கள் வந்து இந்தியாவில் இருக்குது. The country's diverse physical features and climatic conditions have resulted in a variety of ecosystems such as forest, wetland, grassland, desert, coastal and marine ecosystem which harbor and sustain high biodiversity and contribute to human well-being. இப்போ இந்தியாவை வந்து நம்ம டைவர்சிட்டின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டும் இருக்கும், வெட்லேண்டும் இருக்கும், கிராஸ்லேண்டும் இருக்கும், டெசர்ட்டும் இருக்கும், கோஸ்டல் ஏரியா அதிகமாக இருக்கும், மரைன் ஈகோசிஸ்டமும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதனால தான் இந்த மாதிரி வந்து வெவ்வேறான சூழல்கள் வந்து இந்தியாவில் இருக்குது. ஒரு பக்கம் மழை பெய்யும், ஒரு பக்கம் வெயில் எரிக்கும், ஒரு பக்கம் பனி அதிகமாக இருக்கும், ஒரு இடத்துல கடல் ஃபுல்லாக கடலாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி வந்து வேறு மாதிரியான சூழல்கள் இருக்கிறதுனால தான் இந்த இந்தியா வந்து ஹியூமனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த மாதிரி பயோடைவர்சிட்டியும் இந்தியாவில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க.
4 out of 34 globally identified biodiversity hotspots, the Himalayas, the Western Ghats, the Northeast and the Nicobar Island can be found in India. இந்த பூமியில் குளோப் இந்த உலகத்திலேயே 34 இடங்களை வந்து ஹாட்ஸ்பாட்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. பயோடைவர்சிட்டினா பயோனா லைஃப், டைவர்சிட்டி அப்படின்னு சொன்னால் டிஃபரண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். வெவ்வேறு விதமான உயிரினங்கள் வந்து இந்த பூமியில் வாழ்ந்துட்டு போகுது. அப்போ அதை மாதிரி 34 பிளேசஸாக அவங்க ரொம்ப ஹாட்ஸ்பாட்டாக செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறதுல ஹிமாலயாஸ் இங்கே தான் இருக்குது, வெஸ்டர்ன் காட்ஸ்லேயும் இங்கே தான் இருக்குது, நார்த் ஈஸ்ட் இந்த அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டு இந்தியாவில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 4 ஹாட்ஸ்பாட் வந்து இந்தியாவிலேயே அமைஞ்சிருக்கிறது மிகப்பெரிய ஒரு பூன் அப்படின்னு சொல்லலாம். India became a state member of IUCN in 1964 through the Ministry of Environment, Forest and Climate Change. 1964ல வந்து IUCN ஆரம்பிச்சாங்கன்னு நம்ம இப்போ தான் பார்த்தோம். இந்தியாவை வந்து இதில் 1969ல் வந்து போய் மெம்பராக சேர்ந்துருக்காங்க. IUCN India country office was established in 2007 in New Delhi. ஆனால் 2007ல் தான் இதோட ஆஃபீஸ் வந்து நியூ டெல்லியில் அமைச்சிருக்காங்க. Red Data Book of India contains the conservation of status of animals, plants which are found in the Indian subcontinent. அப்போ இந்தியா மாதிரியான கண்ட்ரியில் எந்த மாதிரியான பிளான்ட் அனிமல்ஸ் வந்து என்டேஞ்சர் லிஸ்ட்டில் இருக்குது, அதை எப்படி பாதுகாக்கணுங்கிறதெல்லாம் இந்த புக்கில் ஏற்றிருக்காங்க. Surveys conducted by the Zoological Survey of India and the Botanical Survey of India under the guidance of Ministry of Environment, Forest and Climate Change provide the data for this book. அப்போது சர்வே எடுக்கிறாங்க. ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவும் பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவும் இந்த அமைச்சகத்தோட கைடன்ஸ் மூலமாக சர்வே எடுத்து அந்த டேட்டாவை வந்து இந்த புக்கில் வந்து ஏற்றிருக்காங்க. வீடியோவில் ரெட் டேட்டா புக்குன்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். ரெட் டேட்டா புக்குங்கிறத IUCN ஆரம்பிச்சிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அப்படிங்கிற அமைப்பு வந்து 1964ல் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியா வந்து அதில் 1969ல் மெம்பர் ஆகியிருக்காங்க. இந்தியாவில் இதோட ஆஃபீஸ் வந்து 2007ல் கொண்டு வந்திருக்காங்க. இந்த புக்கோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தோம். இந்தியாவில் எந்தெந்த பிளான்ட் அனிமலை கன்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த ரெட் டேட்டா புக்கில் ஏற்றியிருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கன்சர்வேஷனை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.